ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு ரெசின் ஆர்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பழைய ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அவங்களோட புது வீடு ப்ளஸ் வந்து அந்த பாப்பா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பர்த்டே. ஸோ வந்து கிஃப்ட் கொடுக்கணும்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுவுமே எங்கள் ஊர்லேருந்தே வந்த ஆர்டர் தான். ஸோ இவங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணது 6 இன்ச்சில் இருக்கக்கூடிய மோல்ட். ஏன்னா வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டிருந்தாங்க. ஹார்ட் இன் ஷேப்பில் செய்யும்போது ஃபோட்டோஸ் வந்து கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். 6 இன்ச்சஸில் இருக்கக்கூடிய ஹார்ட்டின் ஷேப் மோல்ட் கேட்டிருந்தாங்க. பட் வந்து ஃபோட்டோஸ் வந்து கட் ஆயிரும். அண்ட் தென் வந்து அந்த கலர் காம்பினேஷன் தெரியாதுன்னு சொன்னதுனால ஓகே 6 இன்ச்சஸ் ரவுண்ட் ஷேப் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அகெட் மோல்ட். மோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டேப் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாங்க. இது வந்து மாஸ்கிங் டேப். உங்கள்கிட்ட செலோ டேப் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேப்லையும் டஸ்ட்டில் க்ளீனாக வந்துடும். ஸோ மோல்டை வந்து ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறமா ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேயிங் ஸ்கேல் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வியர் பண்ணிக்க வேண்டியது இந்த மாஸ்க் தான். நான் இன்றைக்கி ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அவைலபிளாக இல்லைன்னா நார்மலாக இருக்கக்கூடிய மாஸ்கில் 3 ஆட் பண்ணி வியர் பண்ணிக்கோங்க. அதாவது 1 யூஸ் மாஸ்க் வந்து 3 எடுத்து வியர் பண்ணி அதுக்கப்புறமா ரெசின் ஆர்ட் ப்ராஜெக்ட் செய்யறது ரொம்பவே நல்லது. க்ளவுஸ் கம்பல்சரியாக நீங்கள் வியர் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக வேயிங் ஸ்கேல் ஆன் பண்ணிட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் எடுத்துக்கலாம். வேயிங் ஸ்கேல் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டாக செய்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது வஜ்ரா எபாக்சி ரெசின் தான். ஸோ இது வந்து 2:1 இருக்கக்கூடிய ஒரு ரெசின். ரெசின் வந்து 2 பங்கும், ஹார்ட்னர் வந்து 1 பங்கும். அதாவது 10 ml ரெசின் எடுத்துக்கிட்டோம்னா 5 ml ஹார்ட்னர் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இன்னைக்கு நான் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு 50 கிராம்ஸ் வந்து ரெசினும் 25 கிராம்ஸ் வந்து ஹார்ட்னரும் எடுத்திருக்கேன். ரெசின் அண்ட் ஹார்ட்னர் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு க்ளவுட் மாதிரி எஃபெக்ட் வந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டான ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் ஆன ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க. ரெசின் அண்ட் ஹார்ட்னர் பாட்டிலில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரியே நல்லா கிளியராக இருக்குங்க. இந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாட்டிலில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிடணுங்க. இப்போ ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே விட்டுடலாங்க. ஏதாவது பபிள்ஸ் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ வந்து மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் அண்ட் ரெட். ஓகேங்களா? ஸோ இந்த கஸ்டமருக்கு இதுதான் கஸ்டமைசேஷன் அவங்க சொல்லவே இல்லைங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் செஞ்சு கொடுங்கக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் கோல்ட் அண்ட் ரெட் ட்ரை பண்ணலான்ட்டு எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாகும், ரெட் கலர் தான் ரொம்ப அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நான் மேக் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு 10 மினிட்ஸ் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறமா 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். கம்மியான அளவுக்கு கோல்டன் கலருக்குமே அதிகமான அளவுக்கு ரெட் கலருக்கும் நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் மிக்ஸ் பண்ணும்போதும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பபிள்ஸ் வர்றது கம்மியாகும். இப்போ கோல்டன் ரெட் கலர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து மோல்டில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பபிள் பஸ்டர் ஆட் பண்ணிக்கணுங்க. ஏன்னா ரெசின் அண்ட் ஹார்ட்னரோட தன்மையை வந்து பார்த்திங்கன்னா பபிள்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து நம்ம வந்து கரெக்டாக செய்யும்போது அந்த பபிள்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இந்த பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே வந்து இந்த பபிள்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ரெசின் அண்ட் ஹார்ட்னர் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பம்ப் வந்து நம்ம பபிள் பஸ்டர் ஸ்ப்ரேயை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு பக்கம் வந்து ரெட் கலரும் இன்னொரு பக்கம் கோல்டு கலரும் போர் பண்ணிக்கலாம். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகாக வைப்ரண்ட்டாக இருக்குது இல்லைங்களா? கோல்டு அண்ட் ரெட் கலர். இந்த 2 கலரும் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஒரு ப்ளோடாச் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 8 to 10 ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிட்டலாம். நான் யூஸ் பண்ணுறது ஃபாஸ்ட் க்யூரிங் ரெசின். ஸோ வந்து 8 to 10 ஹவர்ஸில் க்யூர் ஆயிரும். ஒவ்வொரு ரெசின் பிராண்டை பொறுத்து க்யூரிங் டைமும் டிஃப்ரெண்ட் ஆகுங்க. ஸோ உங்களோட ரெசினில் எத்தனை மணி நேரம் க்யூர் ஆகிறதுக்கு இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் ட்ரை ஃப்ளவர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபிகருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா லேமினேஷன் பண்ணிட்டேங்க. லேமினேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் வீட்டிலேயே தான் லேமினேட் பண்ணிக்கிட்டேன். லேமினேஷன் பண்ணிட்டதுக்கப்புறமா பேக் சைடில் வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து பீல் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி விட்டுறேன். சர்ஃபேஸோட நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடணுங்க.
நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்காக சில ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்குங்க. ஸ்டிக்கர் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் ஃப்ளார்ஸ், ட்ரை ஃப்ளார்ஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்டிக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான வேர்டிங்ஸும் 2-3 பட்டர்ஃப்ளைஸும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வேர்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் ஷீட் ஆல்ரெடி சொன்னது மாதிரி அதில் தான் நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ளாரில் வந்து ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேங்க. அது 2 ஃப்ளார்ஸும் ஒன்றா சேர்ந்து டைப் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ளார் அண்ட் லீஃப் நல்லா கட்டிட்டதுக்கு அப்புறமா சைடில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஃபோட்டோக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருந்தது, அதுலேயும் நான் ட்ரை ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரெட் கலர் பேஸ் இருக்கிறதுனால எல்லோ கலர் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்ன்றதுக்காக எல்லோ கலரில் ட்ரை ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல அரேஞ்ச் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்துட்டதுக்கு அப்புறமா யூவி ரெசின் வச்சு நம்ம எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெசின் அண்ட் ஹார்ட்னர் போர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ட்ரை ஃப்ளவர், அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம யூவி ரெசின் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிட்டோம்னா அது வந்து மிதக்காம நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த இடத்துலையே ஸ்டேபிளாக இருக்கும். அதனால தான் நம்ம யூவி ரெசின் வச்சு நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸ், ட்ரை ஃப்ளார்ஸ் இதெல்லாம் ஸ்டிக் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஃபைனலாக வந்து இந்த மாதிரியான கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி கிளிட்டர் பாட்டிலும் நிறைய ரெசின் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் தேவையோ அந்த கலரில் வந்து நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் செய்யும்போது கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இந்த மாதிரியான கிளிட்டர்ஸ் கூட நம்ம டாப் கோட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறமா மிதந்து போய் ஃபோட்டோ மேலேயும் நம்ம கொடுத்துருக்கிற வேர்டிங்ஸ் மேலேயும் அப்படியே நின்றுங்க. அந்த மாதிரி இல்லாமல் யூவி ரெசின் வச்சு அதுக்கப்புறமா நம்ம க்யூர் பண்ணிவிட்டு டாப் கோட்டிங் கொடுக்கும்போது நம்ம எந்த இடத்துல அந்த அந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் வச்சுருந்தோமோ அது அதே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் யூவி ரெசின் வச்சு க்யூர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம வேர்டிங்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்ய வேண்டிய எல்லா ஒர்க்கையும் பர்ஃபெக்டாக முடிச்சதுக்கு அப்புறமா டாப் கோட்டிங் கொடுத்துர்லாங்க. இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்றதுனால ஒரு டபுள் டைம் கோட்டிங் கொடுத்தாவே போதும். சிலது வந்து இந்த ப்ரிசர்வேஷன் ஒர்க்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பேபி திங்ஸ் ப்ரிசர்வேஷன் அண்ட் தென் அந்த ஃப்ளார் ப்ரிசர்வேஷன் இதெல்லாம் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கோட்டிங் கூட கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ வந்து டாப் கோட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே ஆட் பண்ணிவிட்டு நான் டாப் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி சொன்னது போல் 2:1 ரேஷியோ இருக்கக்கூடிய ரெசின் அண்ட் ஹார்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் டாப் கோட்டிங்காக கொடுத்துட்றேன். இதுவுமே ஒரு 8 to 10 hours கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். நான் ஆல்ரெடி சொன்னது போல் ரெசினோட அந்த கம்பெனியை பொறுத்து இந்த க்யூரிங் டைம் டிஃப்ரெண்ட் ஆகும். அடுத்ததாக ஒரு 8 to 10 hours கழிச்சதுக்கப்புறமா இது தாங்க ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை நான் டிமோல்ட் பண்ணிக்கிறேங்க. டிமோல்ட் பண்ணுறதுக்கு சேம் அதே மாதிரி சைட்ஸ்லலாம் எடுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து டிமோல்ட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். இந்த கஸ்டமர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா வால் ஹேங் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டிமோல்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஸ்க்ரூ ஆட் பண்ணிவிட்டு வால் ஹேங் பண்ணுறதுக்கு செயினும் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஹேண்ட் ரோலர் வச்சு நம்ம வந்து ட்ரில் பண்ணிட்டதுக்கப்புறமா ஸ்க்ரூ ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எந்த லென்த்துக்கு தேவையோ அந்த லென்த்து செயின் கட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதே கஸ்டமர் நம்மகிட்ட வந்து ஷிவு அப்படின்ற நேமில் ஒரு கீச்சனும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, ஸ்கை ப்ளூ கலரில் மேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. ஸோ அதையுமே அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஃப்ரேம்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மட்டும் இல்லாமல் பேபி திங்ஸ் ப்ரிசர்வேஷன், கிளாக் மேக்கிங் அண்ட் தென் மேரேஜ்க்கு யூஸ் பண்ண ஃப்ளார்ஸ் ப்ரிசர்வேஷன் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. சின்ன சின்ன கீச்சன்லேருந்து பெரிய பெரிய ஆர்ட் வரைக்குமே நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணாவே எந்த மாதிரி மேக் பண்ணலான்னு ஐடியாவும் கொடுக்குறேங்க. இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மதராக நீங்கள் இருந்தீங்கன்னா நம்மகிட்ட பிரெஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷன் கூட அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் 350 rupeesலேருந்தே நீங்கள் பிரெஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம். ஃபர்தர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.